கோவை வரும் பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். கோவை கொடிசியா மைதானத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து சிறந்த விவசாயிகளுக்கு விருது வழங்குகிறார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ள மோடி, மாநாட்டில் விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள், புதிய கண்டுபிடிப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் திட்டத்தின் 21வது நிதி தவணை விடுவிக்கப்படுவது கூடுதல் சிறப்பம்சம் என மோடி பதிவிட்டுள்ளார். மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று வரவேற்க உள்ளார். அதிமுகவில் ஒன்றிணைப்பு கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் மாநாட்டில் குறிப்பிட்ட தரப்பு விவசாயிகளை மட்டுமே அழைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் அனைத்து தரப்பு விவசாயிகளையும் அழைத்து கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பிரதமர் அவர்கள் கோவைக்கு ஒரு 3-4 செய்தியை, நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும். ஒன்று, இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய அனைத்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கும் கட்டுப்படியான விலையை இந்தியாவில் உருவாக்க நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று சொன்னால் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுவோம். அதேபோல தேசிய நிதியை இணைத்து நீர் மேலாண்மை கொள்கையை உருவாக்கி நிலத்தையும் நீரையும் பாதுகாப்போம், விவசாய தொழிலாளையும் பாதுகாப்போம் என்று பிரதமர் அறிவிக்க வேண்டும். அதுதான் கோவைக்கு அவர் செய்திருக்க பெருமையாக இருக்கும் என்று கருதுகிறோம். தாவேகா விரும்பினால் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என அதிமுக முன் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இடம்பெறுமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். தமிழக வெற்றி கழகத்தை இப்போ நம்மோட இணைக்க முயற்சி எடுத்துருக்கீங்களா? இல்லை, அது அவருடைய கருத்து. அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலர் பேசுவார். பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். முட்டை விலை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மேலும் 5 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் இருந்து தினசரி 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேவை அதிகரிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக முட்டை விலை அதிகரித்து வருகின்றது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாயாக இருந்த நிலையில் அதன் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தேவை அதிகரிப்பு, கோழித்தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வே இந்த ஏற்றத்துக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வால் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையும் உயர வாய்ப்புள்ளது. இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. ஒரு 6 ரூபாய் 25 பைசா வரை இந்த முட்டை உயரும். சராசரியாக ஒரு முட்டையினுடைய உற்பத்தி விலையே 5 ரூபாய் 20 பைசா உள்ளது, 25 பைசா ஆகின்றது. இந்த விலை இருந்தால்தான் கோழிப்பண்ணை தொழில் நன்றாக இருக்கும், கோழிப்பண்ணை தொழில் செய்ய முடியும். குரூப் 2 மற்றும் 2A காலி இடங்களின் எண்ணிக்கை 625 உயர்த்தப்பட்டுள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நிரப்ப குரூப் 2 2A தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் 645 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் TNPSC வெளியிட்டது. இந்நிலையில் குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான காலி பணியிடங்கள் மேலும் 625 அதிகரிக்கப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. இதனால் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 6 கோடி பேருக்கு SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதுவரை 94.74% விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 6,7,41,484 படிவங்கள் தமிழ்நாட்டில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவற்றில் 83,45,574 படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது 13.02% என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
கும்பகோணத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்காக கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகித்து வந்த அங்கன்வாடி பணியாளர் சித்ரா என்பவர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்த 59 வயது மதிக்கத்தக்க அங்கன்வாடி பணியாளரான சித்ராவுக்கு நகராட்சி ஆணையர் காந்திராஜன் இரவுக்குள் 200 படிவங்களை பூர்த்தி செய்து அப்லோடு செய்ய வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரிகிறது. இதனால் தற்கொலைக்கு முயன்ற சித்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுமா, நைட்டுக்குள்ள யாரை பிடிப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. 200 ஃபார்ம் காலையில அப்லோட் ஆகிருக்கணும், இல்லாட்டி 0ல இருக்கணும், இல்லைன்னா உங்க டிபார்ட்மெண்ட்டை சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லவும், கிட்டத்தட்ட 35 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறேன்னா அத்தனை பள்ளியும் நான் பார்த்துருக்கேன், எல்லா ஒர்க்குமே நான் பார்த்துருக்கோங்கும் போது என்ன அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசினது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அவங்க மன உளைச்சல்ல இருந்துட்டு காலையில 10 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஒவ்வொரு வாக்காளரும் தற்போதே வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தி உள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்கள் கவனமுடன் இருப்பது அவசியம் என்றார். யார் பறிக்க முடியும்? இப்ப இருந்தே என் வாக்கு இங்க இல்ல, என் பூத்துல எங்க நீக்கப்பட்டீங்க காமிங்க அப்படின்னு இப்ப இருந்தே கேள்வி கேளுங்க. யாருக்கும் நீக்க முடியாதுங்க. நம்ம சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடா இல்லையா? அப்ப நம்ம வாக்கு நமக்கானதா இல்லையா? அந்த வாக்குரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அதை உறுதிப்படுத்திக்கங்க. அப்படி ஆதாரை போன்று வாக்காளர் அட்டையும் ஒவ்வொருவரின் அடையாளம் என்று பிரேமலதா குறிப்பிட்டார். கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நல்ல முடிவை எடுப்பார் என பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். முதல்ல சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால அவங்க சகோதரி பிரேமலதா எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும். பீகாரில் புதிதாக கட்சி தொடங்கியவர்களுக்கு தோல்வி கிடைத்திருப்பதாக சாடிய தமிழிசை தமிழ்நாட்டில் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக முன்னாள் கவுன்சிலருக்கு சொந்தமான இல்லத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேல்நகர் கிராமத்தில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிமுக முன்னாள் கவுன்சிலர் MC ரவிக்கு சொந்தமான வீட்டில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் இருந்து 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அந்த வீட்டை ரவியின் அண்ணன் மகன் ரமேஷ் என்பவர் பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து ரமேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரமேஷ் மீது ஏற்கனவே ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபரை சட்டப்படி கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சிறுகால சந்தி என்ற தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆவுடையார் கோயிலில் அறக்கட்டளையின் அறங்காவலராக இருந்த துரைமுருகன் என்பவரின் தந்தை சிதம்பரம் எழுதி கொடுத்ததைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து ஆவணங்களை தயாரித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நேமத்தான்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மாவட்ட குற்றப்பிரிவு புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு விசாரணை செய்து நேமத்தான்பட்டி சுப்பிரமணிய செட்டியாரை விசாரணை செய்து அதில் முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு தற்சமயம் நிலுவையில் இருக்கு. அவரை ஃபர்தரா அவரை இந்த மோசடியான ஆவணங்களை ஏற்படுத்துறது சம்பந்தமா அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அறக்கட்டளை அறங்காவலர் துரைமுருகனும் தன் தந்தையின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காயின் விலை கிலோ 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கப்பல்பட்டி, கள்ளிமந்தயம், மார்க்கம்பட்டி, இடையக்கோட்டை, அம்பிலிக்கை, ஓடைப்பட்டி, சின்னக்காம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் முருங்கை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் முருங்கை சீசன் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் சந்தைக்கு முருங்கை வரத்து குறைந்தது. இதனால் அதன் விலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது. போன வாரம் முருங்காய் 85 ரூபா 90 ரூபா ரேட் இருந்துச்சுங்க. போன வாரம் ஓரளவுக்கு வரவு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் வரவு நம்ம போன வாரம் பாதி வரவு வருது. அதனால இல்லை இன்னைக்கு ரேட் 160 ரூபா. போன வாரம் முருங்காய் 85 ரூபா 90 ரூபா ரேட் இருந்துச்சுங்க. போன வாரம் ஓரளவுக்கு வரவு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் வரவு நம்ம போன வாரம் பாதி வரவு வருது. அதனால இல்லை இன்னைக்கு ரேட் 160 ரூபா. தொடர் மழையால் இனி வரும் நாட்களில் முருங்கைக்காயின் விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
சிபிஐ அமைப்பை அரசியலுக்காக பயன்படுத்துவது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜார்க்கண்ட் சட்டமன்றம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் விசாரணை நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இடையிட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு ஏற்க மறுப்பு தெரிவித்தது. தொடர்ந்து அரசு எந்திரத்தை அரசியல் மோதல்களுக்காக பயன்படுத்துவது ஏன் என்று ஒன்றிய அரசிடம் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலிடம் கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி கவாய் இது தொடர்பாக பலமுறை எச்சரித்து விட்டதாக தெரிவித்தார். இதற்கு முன்னர் டாஸ்மாக் வழக்கிலும் கர்நாடகாவின் முடா வழக்கிலும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐக்கு இதே கேள்வியை எழுப்பியிருந்ததையும் நினைவு கூர்ந்தார். மராட்டிய மாநில அமைச்சரவை கூட்டத்தை சிவசேனா அமைச்சர்கள் புறக்கணித்தது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் சிவசேனா கட்சி தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொண்ட நிலையில் சிவசேனா கட்சியின் மற்ற அமைச்சர்கள் புறக்கணித்தனர். சிவசேனா கட்சியின் நிர்வாகிகளை பாஜகவினர் தங்கள் கட்சியில் இணைத்து வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக கல்யாண் டோம்பிவில் பகுதியைச் சேர்ந்த சிவசேனா நிர்வாகிகள் பாஜகவில் சேர்க்கப்பட்டது அக்கட்சியினரிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணியில் இருக்கும் போதே கட்சியை உடைக்க முயற்சிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. மராட்டிய அரசில் ஏக்நாத் ஷிண்டே தரப்பினருக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என ஏற்கனவே அதிருப்தி நிலவி வரும் நிலையில் தங்கள் கட்சியினரையே பாஜகவில் இணைப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவித் அகமது சித்திக் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து ஃபரீதாபாத் அல்ஃபலா பல்கலைக்கழகம் விசாரணை அமைப்புகளின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கார் குண்டுவெடிப்பு வழக்கில் அல்ஃபலா பல்கலைக்கழக மருத்துவர் உமர் நபி தற்கொலை படையாக செயல்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தீவிரவாத இயக்கங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதியுதவி அளித்ததாக பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அல்ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் ஜாவித் அகமது சித்திக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். சோதனையின் போது 48 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மின்னணு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் போலீசாருக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்தினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர் மத்வி ஹித்மா உள்ளிட்ட 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தின் வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாரும் மாவோயிஸ்ட் தடுப்பு படையினரும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டை சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இதில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர் மத்வி ஹித்மா மற்றும் அவரது மனைவி உள்பட 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவோயிஸ்ட் முக்கிய தலைவராக செயல்பட்ட ஹித்மா 2017ஆம் ஆண்டு சுக்மாவில் 25 CRPF வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் உலக நீரிழிவு தினத்தை ஒட்டி கருத்தரங்கு நடைபெற்றது. நீரிழிவு நோயால் இந்தியாவில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் கிராமப்புறங்களில் 2020 6 முதல் 8% இருந்த நீரிழிவு பாதிப்பு தற்போது 15% நெருங்குவதாகவும் மருத்துவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மூலம் நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். சின்ன அறிவுரைகள்: ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஹெல்த்தி டயட்டு, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், பீரியாடிக்கலாக ஸ்க்ரீன் பண்ணுங்கள், நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் பீரியாடிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள், டாக்டர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது இருந்தாலே நம்ம டயபெட்டிஸ் ஃப்ரீ தமிழ்நாடை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 2030ஆம் ஆண்டுக்குள் நீரிழிவு நோய் பாதிப்பு எண்ணிக்கை 13.5 கோடியை எட்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரித்துள்ளதாக தெரிவித்தனர்.
சென்னையில் கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று கிராம் 11,400 ரூபாய்க்கும் சவரன் 91,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 11,500 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 173 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை நீடிக்கிறது. வங்கக்கடலில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த ஒரு வாரமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தடை நீடிப்பதால் 10,000க்கும் அதிகமான மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு போனால் அங்கே இலங்கைக்காரவங்க அட்டூழியம் தாங்க முடியல. கரையில் இயற்கை சீற்றம் ரொம்ப இது பண்ணுது. அதனால் சீக்கிரம் டோக்கன் வழங்கி இந்த இப்படி பாதிக்கப்படும் காலத்தில் மீனவர் தொழிலாளர்களுக்கு ஏதாவது நிவாரணம் அரசு பார்த்து வழங்கினால் உதவியாக இருக்கும். கார்த்திகை மாத அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ராமேஸ்வரத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள், சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு பலர் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பின்னர் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் அக்னி தீர்த்த கடலில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். ராமேஸ்வரத்துல இந்த இடத்துல நாங்க இருந்து சாமி கும்பிட்டு போறது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. மக்கள் கூட்டமும் அதிகமா இருக்கு. எல்லாருமே சேஃபா வாங்க, சேஃபா போங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் தடுப்புச் சுவர்கள் இன்றி சேதமடைந்துள்ள தென்கால் வாய்க்கால் பாலத்தை விரைவில் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்வார் திருநகரியில் உள்ள தென்கால் வாய்க்கால் பாலம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்த நிலையில் உள்ளது. பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், விவசாயிகள் இந்த பாலத்தை தினசரி பயன்படுத்தி வருகின்றனர். தடுப்புச் சுவர்கள் எதுவும் இன்றி ஆபத்தான நிலையில் உள்ள பாலத்தில் செல்பவர்கள் அச்சத்துடனேயே சென்று வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அதிகமாக இரவும் சரி பகலும் சரி கடந்து செல்லும் பாதையாக இருப்பதால் ஆபத்து நிறைந்த அந்த பகுதியாக அந்த பாலம் இருக்கிறது. அதில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருப்பதால் மக்கள் அச்சத்துடனே அந்த பாலத்தை கடந்து செல்கிறார்கள். இதை விரைந்து அந்த பாலத்தை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலத்தை சீரமைக்கும் வரை இருபுறமும் தற்காலிகமாக தடுப்பு கம்பிகள் அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேராசிரியர்கள் பணியில் உள்ளதாக போலியாக கணக்கு காட்டிய விவகாரத்தில் 163 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2023-24 மற்றும் 2024-25 கல்வியாண்டுகளில் ஒரே பேராசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுவதாக போலியாக கணக்கு காட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக சிண்டிகேட் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 10 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்குமாறு 163 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குற்றம் நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவை ஓராண்டு ரத்து செய்தல், அபராதம் விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேராசிரியர்களை போலியாக கணக்கு காட்டிய விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதை ஆளுநர் ரத்து செய்தார். முன்னாள் பதிவாளர் பிரகாஷ் உட்பட 10 அதிகாரிகளை பொறுப்புகளில் இருந்து விடுவிக்க கடந்த மாதம் சிண்டிகேட் குழு முடிவெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது.